ஒரு படத்தோட வெற்றிங்கிறது, அந்த படம் எந்த அளவுக்கு நம்மள என்கேஜிங்கா வச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கண்ணெடுக்காம அந்த எட்ஜ் ஆஃப் த சீட்லேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த படமும் அதுக்கு சலிச்சது கிடையாது. நாங்க இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லா படங்களையும் ஓடிடிலேயே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல வந்து இருக்கோம். ஸோ எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்கோம். பட் ஒரு சில படங்கள்ல ஓடிடியில் பார்த்தா அது ஒட்டவே ஒட்டாது. அண்ட் அந்த மாதிரியான படங்கள்ல இந்த படமும் ஒன்று. நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து தான் அதை முழுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியும். ஸோ இந்த படத்தோட கதைக்களம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு படம் அந்த ஸ்டேட்டில் வந்து அது நல்லா பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது வேறு. அதை தாண்டி மற்ற ஸ்டேட்லேயும் வந்துட்டு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ், அது எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதில் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிட்டு இருக்கு. ஸோ மஞ்சுமல் பாய்ஸ் பற்றி தான் நான் வந்து பேசுகிறேன். ஸோ அந்த படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த ஒன்லைன் அப்படிங்கிறது. ஸோ இந்த கொடைக்கானல் டூர் போகும்போது குணா கேவில் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் மாட்டிக்கிறான். ஸோ அவங்களை காப்பாற்றிருக்காங்க, நிஜமாவே நடந்து இருக்கிறது தான். ஸோ அது எப்படி பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யூஸ்வலான ஒரு டிப்பிக்கல் மலையாளம் மூவி மாதிரி ஒரு சிம்பிள் ஃபீல் கூட எடுத்துகிட்டு போன விதம், அந்த இன்ட்ரோல் ப்ளாக்கெட் வரும்போது அந்த டென்ஷன் கிரியேட் பண்ண விதம், ஓவராலாக படத்தில் எல்லாரையுமே ஹோல்ட் பண்ண வச்சு சரி என்னதானா நடக்க போகுது அப்படின்னு பார்த்த விதமாக இருக்கணும். அதை தாண்டி இந்த குணா படத்துக்கு கொடுத்த ட்ரிபியூட்டாக இருக்கணும். அந்த சாங்கை வந்துட்டு நம்ம மைண்டில் ஆல்ரெடி அது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாங் தான். ஸோ அந்த சாங்கை முக்கியமான இடத்துல ப்ளேஸ் பண்ணி அதுக்கு ஒரு பயங்கரமான ட்ரிபியூட் கொடுத்துருக்கும். எல்லாமே பக்காவாக பண்ணி பயங்கரமான ஒரு படமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க தேட்டரில் போய் இப்போவே பாருங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு.